தள்ளு, அப்பதான் தருவேன். சரி தருவேல, தருவேன். டே பாண்டி, பாண்டி எங்க இருக்க? வேமா வா, கடைக்கு போணும்ல. எதுக்கு? நாளைக்கு பொங்கல்ல, நாங்க போறோம் கடைக்கு. நாளைக்கு வரேன். பை. சரி, நம்ம அம்மா அந்த 10 வேஸ்ட் கேப்போம் போய். என்னடா? அந்த பக்கத்து வீட்டு பாண்டி இருக்கல, அவன் 10 வேஸ்ட் சட்டை எடுக்க போதானம்மா பொங்கலுக்கு. எனக்கும் பொங்கலுக்கு 10 வேஸ்ட் சட்டை வேணும். அது நல்லா இருக்காதுடா. நீ தீபாவளிக்கு எடுத்தல கோட்டு சுட்டு அது போட்டுக்கடா, அதான்டா நீ ஜம்முன்னு இருப்ப. 10 வேஸ்ட் சட்டை தான் வேணும், அதான் வேணும். ஐயா அழுகுறானே, அழுதா நிப்பாட்ட மாட்டானே. பேசாம எனக்கு ஒரு 500 ரூபாய்க்கு 10 வேஸ்ட் சட்டை எடுத்து கொடுத்துருவோம். கம்மி ரேட்ல தான் எனக்கு இருக்கும். சரி சரி அழுகாம போ, அப்புறமே நம்ம கடைக்கு போய் வாங்கி தரேன் உனக்கு. வாங்கி தரணும், நான் போறேன். ஜாலி 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 கடைக்கு போறோம். என்ன அரைக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்க? என்ன நடந்துச்சு? அம்மா எனக்கு 10 வேஸ்ட் தர வாங்கி தரேன் சொன்னுச்சு. என்னடா சொல்ற? 10 வேசி 10 வேசினே. 10 வேசினா என்ன? 10 வேஸ்ட்னா தெரியாதா? சட்டை வேஸ்ட். Dress அம்மா வாங்கி தரே சொன்னுச்சு. ஆமா, சாயங்காலம் போறோம். நான் போறேன், வல்லாத. நம்மளும் போய் அம்மாட்ட கேட்க வேண்டியது, இல்லாட்டி அம்மா நம்மள கலட்டி விட்டுரும். அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கம்மா? பார்த்தா தெரியலையா? சமைச்சுக்கிட்டு இருக்கேன்டி. நைட்டு சாப்பிட வேணாமா? சாயங்காலம் கடைக்கு போறியாம்ல? சரி நான் வந்துடுறேன். பட்டு பாவாடை சட்டை எடுக்கணும். எல்லாம் பழசா இருக்கு என்கிட்ட இருக்குது எல்லாமே. அரைக்க உடனே அங்க போய் சொல்லிச்சு போல. அடுத்து இது வந்துருச்சு. நம்ம ஒரு அழகா ஒரு 2000 ரூபாய்க்கு சேலை எடுக்கலான்னு பார்த்தா இவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதே 5000 செலவாயிரும். சரி எனத்தையா சொல்லி சமாளிப்போம். என்னம்மா யோசிக்கிற? அது ஒண்ணு இல்லடி, தீபாவளிக்கு எடுத்து ஃப்ராக் அப்படியே இருக்குல்ல, அத போட்டுக்க. அதான் உனக்கு அழகா இருக்குது தெரியுமா? இல்ல, என் ஃப்ரெண்ட் எல்லாம் பட்டு பாவாடை தான் போடுவாங்க. நான் மட்டும் ஃப்ராக் போடவா? போமா, எனக்கு வாங்கி கொடு. அரைக்காக்கு மட்டும் வாங்கி தரேன். அவன் சின்ன பையன்டி, அவன் கூட நீ தோது போடுற. இல்ல, எனக்கு பட்டு பாவாடை தான் வேணும். எல்லாம் பழசாயிடுச்சு. இவ சொன்னா எங்க கேட்க போறா? சரி வாங்க, 2 பேரும் வாங்கி தர்றேன். ஏமா நீ ரிஸ்க் எடுத்து சமைச்சிட்டு இருக்க? அதான் வெளியில தானே போறோம், ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாம்ல. ஹோட்டலுக்குலாம் கூட்டிட்டு போக மாட்டேன், ட்ரெஸ் மட்டும் தான் எடுத்து தருவேன். அம்மா பெரிய பெரிய ஹோட்டலுக்குலாம் வேணாம்மா. சும்மா பானிபூரி, மசால் பூரி, ரசபூரி அந்த மாதிரி வாங்கி கொடுமா. அதுவும் கிடையாது, போய் கிளம்பு. சரி. கடைக்கு கூட்டிட்டு போனா அது வேணும் இது வேணும் நொச்சு எடுத்துருங்க. சரி வாங்க போலாம் கடைக்கு. அரைக்கா பாருமா, கடைக்கு சொன்னனே வேகமா ஓடுறியாமா? இல்லாட்டி தூக்கு தூக்கு வந்து உன்னை நச்சரிச்சிருப்பியா நேரம். அவனை பத்தி குறை சொல்லாட்டி உனக்கு தூக்கம் வராதே. வா. எப்பதே அம்மா நம்ம பக்கம். சொல்லுங்கம்மா. அம்மா போத்தீஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இங்க நல்லா இருக்கும் ட்ரெஸ் எல்லாம். ஆமா, நீங்க தாண்டி எல்லா ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி வா. என்னம்மா வேணும் உங்களுக்கு? சின்ன பிள்ளைங்களுக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை அப்புறம் பட்டு பாவாடை எடுத்து காட்டுங்கண்ணே. சரிம்மா, அந்த பட்டு வேஷ்டி என்ன இந்த பையனுக்கு தானம்மா? இந்த இருங்கம்மா எடுக்கிறேன். மேடம் இதுல பாருங்க மேடம், உங்களுக்கு பிடிச்சத செலக்ட் பண்ணுங்க. அம்மா தூக்கு தூக்கு, தெரியல தெரியல. அம்மா அம்மா எது கலர் வேணும், எது கலர் வேணும்? அந்த ரெட் கலர் கேக்குறேன், அதவே பேக் பண்ணிருங்க. நான் எவ்வளவு அது? அம்மா ஒரு செட்டு 700 ரூபாம்மா. 700 ரூபாயா? அது நாங்கெல்லாம் சின்ன பசங்களுக்கு 200 ரூபால முடிச்சிரும். இப்பெல்லாம் 700 ரூபாய் ஆகுது. காலை எங்க நோக்கி போகுதுனே தெரியல. சரி நீ அதையே பில்ல போட்டுருங்க. சரி பட்டு பாவாடை எடுத்து காட்டுங்க. இந்த ரெட் கலர் ஓகே தானே? சரி அடுத்து வேணா இந்த பாப்பா காமிக்கிறேன். டேய் தள்ளுடா, என்னோட டர்ன் வந்துருச்சு. நான் தான் செலக்ட் பண்ணுவேன். நீ தான் உனக்கு செலக்ட் பண்ணிட்டேல. அங்க பாருடி, அவன் கூட என்னடி ஒம்பல்த்திட்டு இருக்க? அம்மா பாருங்கம்மா, இந்த பட்டு பாவாடை வெறும் 500 ரூபா தான். ஆனா இந்த பட்டு பாவாடை வந்து 2500 ரூபா. பாருங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கும் பாருங்க. தீபு இத பாரு, ப்ளூ வித் காப்பி கலர் சூப்பரா இருக்கும் தீபு உனக்கு. அம்மா சரியான ஆளு. அரைக்காக்கு 700 ரூபாய் வாங்கி கொடுக்குது, எனக்கு வெறும் 500 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கலான்னு பாக்குது. நான் எப்படி ஆளு? 2500 ரூபாய்க்கு தான் வாங்கணும்.
இருக்கால, அவள ரேட்டுக்கா போய் பட்டு பாவாடை சட்டை எடுப்பாங்க. ஆண்டி என்ன கேட்டாலும் வாங்கி தர்றீங்க, எனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டீங்க. ஏய் என்னடி இப்படி சொல்ற? நீ கேட்டு எப்படி வாங்கி தராம வந்திருக்கேன்? இரு இரு அதையே வாங்கி தரேன், அழுகாத. அண்ணா அண்ணா அந்த 2500 ரூபாயே பேக் பண்ணிருங்கண்ணா. சரி பாப்பா, இதான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஓகே, இந்தாங்கப்பா உங்களோட ட்ரெஸ்ஸு. கொடுங்கண்ணா என்கிட்ட. மொத்தமா 3200 ரூபா காலி. என்ன பண்றது, ஃபெஸ்டிவல் வந்தாலே காசு செலவாக தான் செய்யுது. சரி வாங்க போவோம். தீபு அப்படியே கடைக்கு போயிட்டு வந்துருவோம். பொங்க ஜாமான்லாம் வாங்கணும்ல, அப்படியே வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம். சரிம்மா, அப்படியே அந்த பானிபூரியும். அம்மா எனக்கு ரசப்பூதி ரெண்டு ஒண்ணு சொன்னாப்ல கேக்குதுங்க. சரி வாங்க வாங்க வாங்கி தர்றேன். தீபு ரசப்பூரி சூப்பரா இருக்கு தெரியுமா? பானிபூரி நல்லாதான் இருந்துச்சு. என்ன பசங்களா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? வீட்ல யாரும் வரலையா? என்ன வேணும்? கரும்பு வேணுமா? அம்மா வர்றாங்கண்ணா, இந்தா அதான் எங்க அம்மா. தம்பி கரும்பு பானை மஞ்சள் கொத்துல எவ்வளவு தம்பி எல்லாமே? ஏக்கா கரும்பு ஒரு கட்டு வாங்கினா 500 ரூபாக்கா. தனித்தனியாக ஒரு கரும்பாக வாங்கினீங்கன்னா 50 ரூபா. பானை 250 ரூபாக்கா. மஞ்சள் கொத்து 10 ரூபாக்கா. உங்களுக்கு எதுக்கா வேணும்? சரி தம்பி, கரும்பு என்ன இந்த ரேட்டு விக்குது? ஒரு கட்டா தூக்குனாதான் சரியா வரும் போல. சரி கரும்பு ஒரு கட்டு கொடுத்துருங்க. பானை ஒரு பானை, அப்புறம் மஞ்சள் கொத்து, அவ்வளவுதான் தம்பி. சரிங்கக்கா, இருங்கக்கா எடுத்துறேன். அக்கா இந்தாங்கக்கா எடுத்துக்கங்கக்கா. இந்தாப்பா காசு. அம்மா அம்மா கரும்பு குது, நான் தூக்கிட்டு வரேன். உன்னையவே ஒரு ஆளு தூக்கணும், நீ கரும்பு தூக்குறியாக்கா? நான் தான் கரும்பு தூக்குறேன். 2 பேர் தூக்க வேணாம், நான் கரும்பு தூக்கிட்டு வரேன். வெயிட்டா இருக்கு, 2 பேராலையும் தூக்க முடியாது. தீபோ நீ பானையை தலையில வச்சுட்டு வா, நீ இந்த கட்டா பைய புடி. பானையை தூக்க வேணாம், பானையெல்லாம் தூக்க மாட்டேன், போங்க. அரைக்காட்ட சொல்லுங்க, நான் கட்டா பை தூக்கிட்டு வரேன். ஏன் அவன் எப்படி தூக்குவான்? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடி. கடைசியா பானையை தூக்க விட்டுட்டீங்க. சிரிக்காதடா. சரி சரி வாங்க போயிடும், பக்கத்துல தானே இருக்கு வாங்க. மக்களே எங்க வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.